மதுரையில் மாமன் படம் வெற்றி அடையணும்னு சொல்லி சில அன்பு தம்பிக வந்து அன்பு தம்பின்னு சொல்கிறதுக்கு எனக்கு வருத்தமாக இருக்குது. மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. படம் மாமன் வெற்றி அடையணும் அப்படின்றக்க மண்சோறு சாப்பிட்ருக்காங்க. தம்பிகளாக ரொம்ப முட்டாள்தனமானது. எங்கேயோ இருந்துக்கிட்டு நம்ம இப்படி பண்ணோம்னா என் காதுக்கு நான் பார்ப்பேன், என்ன இம்ப்ரெஸ் பண்ண நினச்சிக்கிட்டோ இல்லை படம் நல்லா ஓடணும்னு நினச்சிக்கிட்டோ ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க. புரியலை. இது படம் கதை நல்லா இருந்தால் படத்தை நல்லா எடுத்தால் அந்த படம் நல்லா ஓட போகுது. அதை விட்டு மண்சூர் சாப்பிட்டா படம் எப்படி எடுத்தாலும் படம் ஓடிடுமா என்ன? ரொம்ப வேதனையாக இருக்குது. இதுக்கு அந்த காசுக்கு எங்கேயோ ஒரு 4 பேருக்கு தண்ணி வாங்கி கொடுத்தா கூட சந்தோஷப்பட்டுக்கலாம். 2 பேருக்கு மோர் வாங்கி கொடுத்துருக்கலாம். அதை 4 பேருக்கு சாப்பாடு போட்டுக்கலாம்டா தம்பிகளா. இது என்ன செயல்? இது இந்த மாதிரி ஒரு செயல் வந்து அது என் தம்பிகளால் என்னோட ரசிகரை கூட தகுதி இல்லை. என் ரசிகராக என் தம்பிகள் கூட தகுதியே இல்லை நான் நினைக்கிறேன். இப்படி முட்டாள்தனம். நான் உணவை ரொம்ப மதிக்கிறேன். அதே நேரத்தில் சாப்பாட்டு கூட இல்லாமல் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். நான் சாப்பாடுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு எனக்கு தான் தெரியும். இன்றைக்கி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா முடிஞ்சு அவ்வளோ கடினமாக உழைச்சி எனக்கு இந்த இடத்த கொண்டாந்து நான் வந்திருக்கேன். இந்த மக்கள் உட்கார வச்சுருக்காங்க. அப்படி இருக்கப்போ அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மரியாதை கொடுக்கவே இல்லை. அந்த சாப்பாடுக்கு நீங்கள் மதிக்கவே இல்லை. நீங்கள் எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. நான் காலையிலேருந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இன்றைக்கி நல்ல விஷயங்கள் எல்லோரும் எனக்கு காதுக்கு வர்றப்போ எவ்வளோக்குள்ள சந்தோஷமாக இருக்கணும். அவ்வளோக்குள்ள என்னை இப்படி ஒரு செயலை பண்ணி ஒரு தவறான ஒரு செயலை பண்ணி என்னை கஷ்டப்படுத்திட்டீங்க. நீங்கள் அதுக்கு நல்லதுக்கு உதவி பண்ணுங்க. அதை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் பாருங்கள். எல்லா பக்கம் இந்த தேட்டருக்கு வந்திருக்கேன், உள்ளே போய் பார்த்து எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க, இந்த படத்தை பார்க்குறாங்க, அழுகுறாங்க. இப்படி இருக்கப்போ எனக்கு இப்படி ஒரு செயலை பண்ணி நீங்கள் வந்து தயவுசெய்து தம்பி, என் தம்பியாவோ என் ரசிகர்களுக்கு தகுதியே இல்லை. ரொம்ப போராடி இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க தம்பிகளா. அதனால் வந்து இன்னும் எவ்வளவோ தூரம் இருக்குது இன்னும். அதனால் அவங்கவுங்க வேலையை பாருங்கள் தம்பிகளா.